எல்லா புகழையும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன பிளிங்க். இது வந்து என்னோடய ஸ்க்ராட்ச் ஸ்டோரியில் மிடிலாக எழுதுனது. அதுக்கு முன்னாடியோ பின்னாடி நான் எழுதலை, மிடில் எழுதுனது. கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை வந்து நான் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி சின்னதாக நான் கன்வே பண்ணி சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேச தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சாதிக்கின்ற ஒரு பர்சன் பைக்கை வேகமாக ஓட்டிகிட்டு வரான். அதே சமயம் அவனுக்கு ஃபோனும் ரிங் ஆகுது. சரிங்களா, ஹெல்மெட்டும் அவன் போடலை. அந்த ஃபோன் எடுத்து அப்படியே இப்படி வச்சு பேசுகிறான். சரிங்களா, இப்படி வச்சு பேசிக்கிட்டு பைக்கும் ஓட்டுறான். சரிங்களா, அந்த சைட்லேருந்து பேசுகிறது வந்து அவன் லவ் பண்ணுற பொண்ணு. ஸோ நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறேன், ரொம்ப நேரம் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன், சீக்கிரமா அப்படி சொல்கிறான். வரேன்னு சொல்லிட்டு அந்த சிக்னல் ஆண்டு அப்படி பைக் அப்படி திருப்புறாங்க. சரிங்களா, சிக்னல் ஆண்டு அப்படி பைக் இப்படி திருப்பி இப்படி டேர்ன் பண்ணும்போது வண்டி ஸ்கிட் ஆகிடுது. அப்படியே ஆக்சிடென்ட் ஆகிடுதுங்க. சரிங்களா, வண்டி அப்படியே சொல்லட்டிட்டு போது அந்த வண்டியோட விஷுவல் அப்படியே மறந்துடுங்க. சரிங்களா, அவன் கையில் இருந்த மொபைல் அப்படியே மிஸ் பண்ணிட்டான். அது அப்படியே இப்படி சுற்றிக்கிட்டு போயிட்டு கீழே விழுந்துருது. அப்படியே அந்த ஃபோன் எப்படி விழுதுன்னா டம் 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 டம்னு விழுது. சரிங்களா, சைடில் இருக்கிற இதெல்லாம் உடையுது. முன்னாடி இந்த டிஸ்பிளே அப்படியே உடஞ்சி ரொம்ப சுக்குநூறாகிடுது. ஃபோன் கொஞ்சம் ரேட் அதிகமான ஃபோன். சரிங்களா, உங்களுக்கு ரேட் அதிகமான ஃபோன் நான் பேர் சொல்ல. சரிங்களா, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபோன் போய்ட்டு அப்படியே விழுந்துருது. ரொம்ப நேரம் அப்படியே இருக்குது அந்த இடம் சைலண்ட்டாக, எதுவுமே இல்லை. ஸோ பைக்கில் ஒருத்தர் வேகமாக வந்துட்டு இருக்கார் அதே இடத்துக்கு. சரிங்களா, அப்போ ஃபோன் அவரோட பேக்கில் ஃபோன் ரிங் ஆகுது. உடனே பைக்கை ஓரமாக நிப்பாட்டிடுறாரு. ஹெல்மெட்டை கட்டி ஃபோன் எடுத்து அட்டென்ட் பண்ணி பேசுகிறாரு. சரிங்களா, பேசிட்டு கட் பண்ணிவிட்டு பேக்கெட்டில் வச்சுட்டு ஹெல்மெட் போட்டு கிளம்ப போகிறார். உடனே கீழே விழுந்திருக்கு அந்த மொபைலை அவர் பார்த்துறாரு. அதுதான் இப்போ ஆக்சிடென்ட்டில் ஒரு ஃபோன் விழுந்தது சொன்னேன் இல்லையா, அந்த ஃபோன் விழுந்திருக்கு. அந்த ஃபோனை போய் அவர் எடுக்கிறாரு. எடுத்து இப்படி திருப்பி பார்க்குறாரு. வந்து ரீசெண்டில் வந்த மாடல் ரேட் வர ரொம்ப ஹெவி. சரிங்களா, சரி ஓகே நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பைக்கில் உட்காந்து ஸ்ட்ரைட்டாக ஃபோன் கடைக்கு போகிறார். சரிங்களா, அவர் வேறு ஒரு இடத்துக்கு போகிறவர் அந்த ஃபோன் கிடச்சதால் ஸ்ட்ரைட்டாக ஃபோன் கடைக்கு போகிறாருங்க. மொபைல் சர்வீஸ் சென்டர் மாதிரி அது. ஸோ அங்கே போய்ட்டு அந்த மொபைலை கொடுத்து என்னோடய ஃப்ரெண்டோட மொபைல் இது உடஞ்சிருச்சு, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்து தான்ப்பா சொல்ல முடியும், உடனேலாம் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்து செக் பண்ணுறாங்க. சரிங்களா, செக் பண்ணிவிட்டு இதோட டிஸ்பிளே வந்து ரொம்ப ஹெவி ரேட் அண்ணா. ஸோ நம்மளோட இன்னொரு கடை இருக்குது, பெரிய கடை, நீங்கள் அங்கே போங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ நம்ம பையன் கூட வருவான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. சரிங்களா, அங்கே வேலை பார்க்குற பையனும் அவர் கூட சேர்ந்துன்னு பைக்கில் போகிறாங்க. போயிட்டு அந்த பெரிய கடையை காமிக்கிறாங்க. அந்த பெரிய கடை காமிச்சோன்னே பெரிய கடையில் வண்டி இறக்கி அங்கே போய்ட்டு அவர் ஃபோனை கொடுக்குறாரு. ஃபோனை அவங்க வாங்கி பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க. இந்த ஃபோன் மொத்தமாக டிஸ்பிளே உடஞ்சிருச்சு, மொத்தமாக மாற்றிடலாமான்னு சொல்லி கேட்குறா. நான் மாற்றிடலான்னு சொல்கிறாரு. ஸோ அந்த டிஸ்பிளேலாம் அவங்க மாற்றிக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஃபோனை கொடுத்துட்றாங்க. அதுக்கு உண்டான கேஷும் அவர் கொடுத்துறாரு. சரிங்களா, அந்த ஃபோனை வாங்கிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு இடத்துக்கு போகிறாருங்க. அவர் பைக்கை